வாழ்க்கையில் சில நேரங்களில நம் பேசாத ஒரு வார்த்தை கூட நம்மளை காப்பாற்றி விடும். யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களா? உங்கள் நல்ல மனதை பலவீனமாக நினைத்து காயப்படுத்தி இருக்கிறார்களா? நீங்கள் அமைதியாக இருந்ததற்காக உங்களை பயந்தவன் என்று நினைத்திருக்கிறார்களா? அப்படி என்றால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் நண்பர்களே. ஏனெனில் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி, ஒரு ஆயுதம், ஒரு மனிதனை உள்ளிருந்து மாற்றும் உள்பலம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை வெல். பலர் நினைப்பது என்ன தெரியுமா? சத்தமாக பேசுபவன் தான் வலிமையானவன் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தவன் தான் உண்மையான புத்திசாலி. இன்று நாம் பார்க்க போகும் இந்த 10 விதிகள் உங்களை மனதளவில் மிகவும் வலிமையான மனிதனாக மாற்றும். உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு பதில் சொல்லாமல் உங்கள் வளர்ச்சியால் பதிலடி கொடுக்க கற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் இப்போதே ஒரு லைக் தட்டி விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மௌனம் காப்பாற்றிய ஒரு அனுபவம் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற ஆழமான வாழ்க்கை உண்மைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தி வையுங்கள். சரி, இனி நேரத்தை வீணாக்காமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த 10 விதிகளுக்குள் செல்வோம். விதி 1, சிந்தித்து செயல்படுங்கள். பல பிரச்சனைகள் ஒரு நிமிட கோபத்தில்தான் ஆரம்பிக்கிறது. யாராவது நம்மை காயப்படுத்தினால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று மனம் நினைக்கும். நம்மை அவமானப்படுத்தியவர்களை உடனே தோற்கடிக்க வேண்டும் போல தோன்றும். ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார், அந்த ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். ஏனெனில் கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் வாழ்நாள் முழுக்க காயத்தை தரலாம். ஒரு புத்திசாலி மனிதன் உடனே ரியாக்ட் செய்ய மாட்டான். அவன் முதலில் யோசிப்பான், இந்த மனிதன் ஏன் இப்படி பேசுகிறார்? நான் பதில் சொன்னால் என்ன கிடைக்கும்? அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் என்று சிந்திப்பான். பல நேரங்களில் உங்களை காயப்படுத்துபவர்கள் உங்கள் அமைதியை கெடுக்கவே முயற்சிப்பார்கள். நீங்கள் கோபப்படாமல் அமைதியாக இருந்துவிட்டால் அவர்களின் ஆட்டமே தோற்றுவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு சண்டைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில மௌனங்களே மிகப்பெரிய பதிலாக மாறிவிடும். விதி 2, தோல்விகளைக் கண்டு உடைந்து போகாதீர்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் யாருக்கும் தோல்வி பிடிக்காது. அனைவருக்கும் வெற்றி வேண்டும், பாராட்டு வேண்டும், மரியாதை வேண்டும். ஆனால் வாழ்க்கை என்ன செய்கிறது தெரியுமா? சில நேரங்களில் நம்மை கீழே தள்ளி சோதிக்கும். நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் ஆரம்பித்த ஒரு விஷயம் தோல்வியடைந்திருக்கலாம். நீங்கள் முழு மனதுடன் முயற்சி செய்த வேலை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் நம்பிய மனிதர்களே உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் நான் இதற்கு தகுதியில்லையா, என்னால் முடியாதா என்று நம்மையே கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். அதுவே மனித மனத்தின் மிகப்பெரிய போராட்டம். வெளியில் உலகம் நம்மை தோல்வியாளன் என்று சொல்லும் முன்பே நாமே நம்மை தோல்வியாளன் என்று நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் நண்பர்களே, சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு வரி பலரின் வாழ்க்கையை மாற்றியது. 1000 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நில். இந்த ஒரு வரிக்குள் ஒரு மனிதனை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் வாழ்க்கையில் விழுவது தவறு இல்லை, விழுந்த பிறகு அங்கேயே கிடப்பதுதான் உண்மையான தோல்வி. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை கீழே விடுகிறது? பல முறை விழுகிறது. ஆனால் அது என்ன செய்கிறது? மீண்டும் எழுந்து நிற்கிறது, மீண்டும் முயற்சி செய்கிறது. அதனால்தான் ஒரு நாள் ஓட கற்றுக்கொள்கிறது. ஆனால் மனிதன் வளர வளர ஒரு தோல்விக்கே உடைந்து போக ஆரம்பித்து விடுகிறான். யாராவது அவனை விமர்சித்து விட்டால் அவன் மனதளவில் சுருண்டு போய்விடுகிறான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, உங்களை வெறுப்பவர்கள் காத்திருப்பது உங்கள் வெற்றியை அல்ல, உங்கள் தோல்வியை. நீங்கள் கீழே விழும்போது இவனால் முடியாது என்று பேச பலர் தயாராகி விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் போல தோன்றும். நாம் தோல்வி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் போல இருக்கும். ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அமைதியாக இருங்கள். அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்கள் நேரத்தை விளக்கம் கொடுப்பதில் வீணாக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்களை இன்னும் வலிமையாக்குங்கள். ஏனெனில் உங்களை விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதில் உங்கள் அடுத்த வெற்றி. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் வெற்றியை மட்டுமே பார்க்கிறது. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் காயங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக முடியாது. அதேபோல் ஒரு மனிதன் கஷ்டங்களை சந்திக்காமல் வலிமையாக முடியாது. நீங்கள் இன்று சந்திக்கும் தோல்வி உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உருவாக்க வந்திருக்கிறது. பல நேரங்களில் தோல்விதான் நமக்கு உண்மையான பாடத்தை கற்றுத்தருகிறது. வெற்றி நமக்கு சந்தோஷத்தை தரலாம், ஆனால் தோல்வி நமக்கு அறிவை தருகிறது. அதனால்தான் வாழ்க்கையில் சில தோல்விகள் ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை செதுக்கும்போது அதிலிருந்து தேவையற்ற பகுதிகளை உடைத்து எறிகிறான். அப்போதுதான் அந்த கல் ஒரு அழகான சிலையாக மாறுகிறது. அதேபோல் வாழ்க்கையின் தோல்விகளும் நம்முடைய அகங்காரத்தை உடைக்கிறது, பலவீனங்களை நீக்குகிறது, நம்மை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுகிறது. நண்பர்களே, ஒரு தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக உங்கள் கனவுகளை விட்டுவிடாதீர்கள். இன்று உலகம் உங்களை சிரிக்கலாம், ஆனால் ஒரு நாள் அதே உலகம் உங்களை பார்த்து கைத்தட்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உடைந்து போகாமல் இருப்பது.
நீங்கள் அழுதாலும் பரவாயில்லை, சில நேரம் தனியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஏனெனில் இருட்டான இரவுக்கு பிறகுதான் சூரியன் உதயமாகிறான். அதேபோல் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய தோல்விகளுக்கு பிறகுதான் வருகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி என்பது முடிவு அல்ல. அது வாழ்க்கை உங்களை இன்னும் பெரிய வெற்றிக்காக தயார் செய்யும் பயிற்சி. அதனால் அமைதியாக இருங்கள், மீண்டும் எழுந்து நிற்குங்கள், மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் உங்களை ஏளனம் செய்த அதே மனிதர்கள் இவன் இவ்வளவு உயரம் வருவான் என்று நினைக்கவே இல்லை என்று சொல்லும் நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். விதி 3. சோம்பேறித்தனத்தை விரட்டுங்கள். நண்பர்களே, பலரின் கனவுகள் நிஜமாகாமல் போவதற்கான காரணம் திறமையில்லாததல்ல, அவர்களிடம் வாய்ப்பு இல்லாததும் அல்ல. அவர்களின் மிகப்பெரிய எதிரி சோம்பேறித்தனம். இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளிப் போடுவது, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைப்பது, இன்னொரு நாள் ஆரம்பிக்கலாம் என்று மனதை ஏமாற்றுவது, இதுதான் மெதுவாக ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிக்கிறது. சோம்பேறித்தனம் ஆரம்பத்தில் மிகவும் இனிமையாக இருக்கும், உடலுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் காலம் போக போக அது உங்கள் கனவுகளை மெதுவாக கொன்றுவிடும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நின்று விடாதே. இந்த ஒரு வரி ஒரு மனிதனை தூக்கி நிறுத்தும் சக்தி கொண்டது. நண்பர்களே, இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் மட்டும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் சோர்வாக இருந்தாலும் வேலை செய்தார்கள், மனம் உடைந்திருந்தாலும் முயற்சி செய்தார்கள், யாரும் நம்பாத நேரத்திலும் தங்களை நம்பினார்கள். ஆனால் சோம்பேறி மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் கனவு மட்டும் காண்பான், ஆனால் அதற்காக உழைக்க மாட்டான். ஒரு நாள் பணக்காரனாக வேண்டும் என்று நினைப்பான், ஆனால் இன்று ஒரு சிறிய முயற்சியும் செய்ய மாட்டான். ஒரு நாள் பெரிய மனிதனாக வேண்டும் என்று ஆசைப்படுவான், ஆனால் காலையை கூட நேரமாக எழுந்திருக்க மாட்டான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஆசைப்படுபவர்களுக்கு கிடைக்காது, அதற்காக தினமும் உழைப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். சோம்பேறித்தனம் ஒரு தெரியாத சங்கிலி மாதிரி. அது மெதுவாக உங்கள் நேரத்தை கட்டி போடும், உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும், உங்களை சாதாரண வாழ்க்கைக்குள் தள்ளிவிடும். பலர் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம் அவர்கள் முயற்சி செய்யாதது. அவர்கள் தோல்வியை விட முயற்சியையே அதிகமாக பயப்படுகிறார்கள். ஆனால் நண்பர்களே, செயல்படாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், ஒரு விவசாயி விதை போட்டுவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டே இருந்தால் அவன் நிலத்தில் பயிர் வருமா? வராது. அவன் தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அப்போதுதான் அறுவடை கிடைக்கும். அதேபோல வாழ்க்கையிலும் உங்கள் கனவுகளுக்கு தினமும் உழைப்பு தேவை. நீங்கள் இன்று சோம்பலை வெல்ல ஆரம்பித்தால் நாளை வாழ்க்கையை வெல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். காலை சீக்கிரம் எழுங்கள், உங்கள் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், நேரத்தை வீணாக்கும் பழக்கங்களை குறையுங்கள். முக்கியமாக உங்கள் இலக்கை தினமும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் கனவு பெரியதாக இருக்கும்போது சோம்பேறித்தனத்திற்கு இடமே இருக்காது. நண்பர்களே, உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதில் உங்கள் வளர்ச்சி. அவர்கள் நீங்கள் உடைந்து போவீர்கள் என்று நினைப்பார்கள், ஆனால் நீங்கள் அமைதியாக உழைத்து உயர ஆரம்பித்தால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு நாள் உங்களை அலட்சியமாக பார்த்த அதே மக்கள் உங்கள் வெற்றியை பார்த்து வியக்கும் நிலை வரும். அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். சோம்பலை விடுங்கள், செயல்பட ஆரம்பியுங்கள், அமைதியாக உழையுங்கள். ஏனெனில் மௌனமாக உழைக்கும் மனிதனின் வெற்றி ஒரு நாள் உலகையே சத்தமாக பேச வைக்கும். விதி 4. பாராட்டுக்கும் பழிக்கும் அடிமையாகாதீர்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் மனிதனை மிகவும் பலவீனமாக மாற்றும் 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? 1. பாராட்டு. 2. விமர்சனம். பலர் வாழ்க்கையை தங்களுக்காக வாழ்வதில்லை, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வாழ்கிறார்கள். யாராவது பாராட்டினால் சந்தோஷத்தில் பறக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். யாராவது ஒரு குறை சொன்னால் உடனே மனம் உடைந்து போகிறது. இதுதான் மனித மனத்தின் மிகப்பெரிய சிறை. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் உன்னால் எந்த மகத்தான காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த ஒரு வரிக்குள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை மறைந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்று உங்களை பாராட்டுபவர்கள் நாளை உங்களை விமர்சிக்கலாம். இன்று உங்களை விமர்சிப்பவர்கள் நாளை உங்களை புகழலாம். அதனால் உங்கள் மன அமைதியை மற்றவர்களின் கருத்துக்களிடம் ஒப்படைக்காதீர்கள். ஒரு யானை தெருவில் நடக்கும்போது நாய்கள் குரைக்கும். ஆனால் அந்த யானை என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாய்க்கும் நின்று பதில் சொல்லுகிறதா? இல்லை. அது அமைதியாக தன் பாதையில் நடந்து செல்கிறது. ஏனெனில் அதற்கு தனது இலக்கு தெரியும். அதேபோல வாழ்க்கையிலும் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லும்போது பல சத்தங்கள் வரும். சிலர் உங்களை பாராட்டுவார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள், சிலர் குறை சொல்லுவார்கள், சிலர் உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்வார்கள். நீங்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் பயணம் அங்கேயே நின்றுவிடும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். பாராட்டு என்பது சில நேரங்களில் மிகவும் ஆபத்தானது. ஏன் தெரியுமா? அது மனிதனை மெதுவாக அகங்காரமாக மாற்றிவிடும். நான் பெரியவன், என்னை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று நினைக்க ஆரம்பித்தவுடன் மனிதன் வளர்ச்சியை நிறுத்திவிடுகிறான். அதேபோல் விமர்சனமும் ஆபத்தானது. அது உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்க முயற்சிக்கும், உங்களையே சந்தேகப்பட வைக்கும்.
அதனால் புத்திசாலி மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் பாராட்டையும் தலையில் ஏற்றிக்கொள்ள மாட்டான், விமர்சனத்தையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டான். அவன் அமைதியாக தனது வேலையை மட்டும் செய்வான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், இன்று பேசும் உலகம் நாளை மறந்துவிடும் என்று. நீங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம் சாதிக்க வேண்டுமென்றால் முதலில் இந்த மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் நான் என் பாதையில் நடப்பேன். இந்த எண்ணம் வந்துவிட்டால் உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நண்பர்களே, பலர் தங்கள் வாழ்க்கையை வீணாக்குவது மற்றவர்களின் அப்ரூவல் தேடி. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் யாராவது பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான வலிமை என்ன தெரியுமா? யாரும் கைத்தட்டாத நேரத்திலும் அமைதியாக உழைத்துக் கொண்டே இருப்பது. யாரும் நம்பாத நேரத்திலும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவது. அதுதான் உண்மையான உள்பலம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகம் உங்கள் வாழ்க்கையை வாழப்போவதில்லை, உங்களுக்காக கஷ்டப்படப் போவதில்லை. அதனால் உங்கள் முடிவுகளை உலகத்தின் கருத்துகளால் தீர்மானிக்காதீர்கள். நீங்கள் சரி என்று நம்பும் பாதையில் அமைதியாக தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். ஒரு நாள் உங்களை விமர்சித்த அதே மனிதர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து கைத்தட்டுவார்கள். அதுவரை பாராட்டுக்கும் பழிக்கும் அப்பாற்பட்டு நில்லுங்கள். மௌனமாக வளருங்கள். உங்கள் வாழ்க்கையே உங்கள் பதிலாக மாறட்டும். விதி 5. இரும்பு போன்ற இதயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் காயங்கள் இருக்கும். சில காயங்கள் உடலில் தெரியலாம், ஆனால் சில காயங்கள் மனதுக்குள் ஆழமாக மறைந்திருக்கும். யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ ஒருவர் செய்த துரோகம், யாரோ ஒருவர் கொடுத்த அவமானம், பல வருடங்கள் கடந்தாலும் அந்த வலி மனதுக்குள் இருக்கும். அதனால்தான் பலர் மெதுவாக உடைந்து போக ஆரம்பிக்கிறார்கள், மனதளவில் பலவீனமாகி விடுகிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இரும்பை விட வலிமையான இதயத்தை வளர்த்துக்கொள். இதன் அர்த்தம் உணர்ச்சியற்ற மனிதனாக மாறுவதல்ல, மாறாக உணர்ச்சிகளால் அடிமையாகாமல் இருப்பது. உங்களை ஒருவர் காயப்படுத்தினால் அந்த வலியை உணருங்கள், ஆனால் அதிலேயே மூழ்கிவிடாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது. நீங்கள் மட்டும் கடந்த கால காயங்களை பிடித்துக்கொண்டு நின்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கையே அங்கேயே நின்றுவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, வலிமையான மனிதன் என்றால் ஒருபோதும் அழாதவன் அல்ல. எத்தனை முறை காயப்பட்டாலும் மீண்டும் எழுந்து நிற்பவன்தான் உண்மையான வலிமையானவன். ஒரு மரத்தை பாருங்கள், புயல் வந்தால் அதன் கிளைகள் உடையும், இலைகள் விழும், ஆனால் அது மீண்டும் வளர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? அதன் வேர் வலிமையாக இருக்கிறது. அதேபோல வாழ்க்கையிலும் உங்கள் மனம் வலிமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களை முழுமையாக உடைக்க முடியாது. பல நேரங்களில் நம்மை காயப்படுத்திய மனிதர்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? நாம் மனதளவில் உடைந்து போவது. அவர்கள் எதிர்பார்ப்பது அதுதான். நீங்கள் அழ வேண்டும், நீங்கள் பலவீனமாக வேண்டும், நீங்கள் வாழ்க்கையை கைவிட வேண்டும். ஆனால் நீங்கள் அமைதியாக மீண்டும் எழுந்து நின்றுவிட்டால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி. நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்ப முடியாது. சிலர் உங்களை புரிந்து கொள்வார்கள், சிலர் உங்களை பயன்படுத்துவார்கள், சிலர் உங்களை காயப்படுத்துவார்கள். ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இன்னும் புத்திசாலியாக மாற்ற வேண்டும், பலவீனமாக அல்ல. ஒரு இரும்பு எப்படி உருவாகிறது தெரியுமா? அது நெருப்பில் எரிகிறது, மீண்டும் மீண்டும் அடிக்கப்படுகிறது, அப்போதுதான் வலிமையாகிறது. அதேபோல வாழ்க்கையின் கஷ்டங்களும் மனிதனை வலிமையாக்குகிறது. இன்று நீங்கள் சந்திக்கும் வலி நாளை உங்கள் பலமாக மாறலாம். நீங்கள் அழ வேண்டிய இடத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டிய இடத்தில் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான மனவலிமை. நண்பர்களே, ஒரு விஷயம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மென்மையான இதயம் நல்லது, ஆனால் பலவீனமான இதயம் ஆபத்தானது. நல்ல மனம் வைத்திருங்கள், ஆனால் மனதளவில் வலிமையாக இருங்கள். யாராவது உங்களை காயப்படுத்தினால் அதை உங்கள் வாழ்க்கையின் முடிவாக பார்க்காதீர்கள். அதை ஒரு பாடமாக பாருங்கள், ஒரு அனுபவமாக பாருங்கள், ஒரு வளர்ச்சியாக பாருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு காயமும் உங்களை இன்னும் வலிமையான மனிதனாக உருவாக்கும் சக்தி கொண்டது. ஒரு நாள் உங்களை உடைக்க முயன்ற அதே மனிதர்கள் நீங்கள் இவ்வளவு வலிமையாக மாறிவிட்டதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அதனால் நண்பர்களே, உடைந்து போகாதீர்கள், வலிமையாக மாறுங்கள், அமைதியாக முன்னேறுங்கள். ஏனெனில் இரும்பு போன்ற இதயத்தை கொண்ட மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் எளிதாக தோற்கடிக்க முடியாது. விதி 6. பணிவாக கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரம். பலர் கொஞ்சம் வெற்றி கிடைத்தவுடன் மற்றவர்களின் பேச்சை கேட்கவே மாட்டார்கள். யாராவது அறிவுரை சொன்னால் பிடிக்காது, தவறு செய்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் மெதுவாக ஒரு மனிதனின் வளர்ச்சியை நிறுத்திவிடுகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், முதலில் கீழ்ப்படிந்து கற்றுக்கொள், அதற்கு பிறகுதான் தலைமை தாங்க தகுதி வரும். இந்த ஒரு வரி வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் உண்மையான பெரிய மனிதர்கள் எல்லாரும் முதலில் நல்ல மாணவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டார்கள், அவர்கள் பணிவாக இருந்தார்கள், அதனால்தான் உயர்ந்தார்கள்.
நண்பர்களே, ஒரு மரம் பழம் கொடுக்க ஆரம்பித்தால் என்னாகும் தெரியுமா? அது கீழே குனியும். அதேபோல் உண்மையான அறிவு வந்த மனிதன் இன்னும் பணிவாக மாறுவான். ஆனால் அறிவு இல்லாத மனிதன்தான் அதிக அகங்காரமாக இருப்பான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அகங்காரம் மனிதனை தனிமைப்படுத்தும், பணிவு மனிதனை உயரத்திற்கு கொண்டு செல்லும். பல நேரங்களில் நம்மை விமர்சிக்கும் மனிதர்களிடம் கூட ஒரு பாடம் இருக்கும். யாராவது உங்கள் குறையை சொன்னால் உடனே கோபப்படாதீர்கள். ஒரு நிமிடம் அமைதியாக யோசியுங்கள். அவர் சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? ஏனெனில் சில நேரங்களில் நம்மை வெறுப்பவர்களே நம்முடைய குறைகளை மிக தெளிவாக காட்டும் கண்ணாடியாக மாறிவிடுகிறார்கள். ஒரு புத்திசாலி மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் எல்லா விஷயத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வான். வெற்றியிலிருந்து கற்றுக்கொள்வான், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வான், விமர்சனத்திலிருந்தும் கூட கற்றுக்கொள்வான். அதனால்தான் அவன் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பான். நண்பர்களே, வாழ்க்கையில் யாராலும் தோற்கடிக்க முடியாத மனிதன் யார் தெரியுமா? தினமும் கற்றுக்கொண்டே இருக்கும் மனிதன். ஏனெனில் அவன் தினமும் புதிதாக மாறிக்கொண்டே இருப்பான். ஒரு காலி கிண்ணத்தில்தான் தண்ணீர் ஊற்ற முடியும். ஏற்கனவே நிரம்பிவிட்ட கிண்ணத்தில் எதையும் ஊற்ற முடியாது. அதேபோல எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் மனிதன் புதிய அறிவை பெற முடியாது. அதனால் மனதை எப்போதும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ள தயங்காதீர்கள். ஏனெனில் தவறை ஒத்துக்கொள்வது பலவீனம் அல்ல, அது மன வலிமை. நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாரிடமிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு நல்ல மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவான். ஒரு கெட்ட மனிதன் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருவான். இருவருமே வாழ்க்கையின் ஆசிரியர்கள்தான். அதனால் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக பாருங்கள். நீங்கள் பணிவாக இருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் உங்கள் அறிவு அதிகரிக்கும், உங்கள் மனம் அமைதியாகும், உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். ஒரு நாள் உங்களை அலட்சியமாக பார்த்த அதே மனிதர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியப்பார்கள். ஏனெனில் அவர்கள் அகங்காரத்தில் நின்று விட்டார்கள். ஆனால் நீங்கள் பணிவில் வளர்ந்து கொண்டே போய்விட்டீர்கள். அதனால் நண்பர்களே, அகங்காரத்தை விடுங்கள், பணிவாக இருங்கள், தினமும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் பணிவுடன் கற்றுக்கொள்ளும் மனிதனை வாழ்க்கை எப்போதும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். விதி 7, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு மனிதனிடம் எல்லாமே இருக்கலாம். பணம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றால் அவன் வாழ்க்கையில் பெரியதாக எதையும் சாதிக்க முடியாது. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தன் மீது நம்பிக்கை இல்லாதவனே உண்மையான நாத்திகன். இந்த ஒரு வரி ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. ஏன் தெரியுமா? ஏனெனில் உலகமே உங்களை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். பலர் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கான காரணம் திறமை இல்லாததல்ல, அவர்கள் தங்களை நம்பாதது. என்னால் முடியுமா? நான் இதற்கு தகுதியானவனா? மற்றவர்கள் என்னை விட சிறந்தவர்கள். இப்படி தினமும் தங்களை தாங்களே பலவீனப்படுத்திக் கொள்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ மெல்ல மெல்ல அதுவாகவே மாற ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் தினமும் நான் தோல்வியாளர் என்று நினைத்தால் உங்கள் மனமும் உடலும் அதையே நம்ப ஆரம்பித்துவிடும். ஆனால் என்னால் முடியும் என்று நம்ப ஆரம்பித்து விட்டால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை. தன்னம்பிக்கை என்பது நான் ஒருபோதும் தோற்க மாட்டேன் என்று நினைப்பதல்ல, நான் தோற்றாலும் மீண்டும் எழுந்து நிற்பேன் என்று நம்புவது. அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை. நண்பர்களே, ஒரு சிங்கம் தனியாக நடக்கும், அதற்கு பின்னால் கூட்டம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? அதற்கு தனது சக்தி தெரியும். அதே போல வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்து விட்டால் உலகத்தின் அப்ரூவல் தேவையில்லை. யாராவது உங்களை விமர்சிக்கலாம், யாராவது உங்களை அவமானப்படுத்தலாம், யாராவது உன்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் உள்ளே இருக்கும் அந்த குரல் மட்டும் என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்களை காப்பாற்றும். நண்பர்களே, பலர் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை செய்யாமல் போவதற்கான காரணம் அவர்கள் முயற்சி செய்யவே பயப்படுவது. ஏனெனில் அவர்கள் மனதில் ஏற்கனவே தோற்றுவிட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் உள்ள எல்லா பெரிய சாதனைகளும் ஒரு சிறிய நம்பிக்கையிலிருந்துதான் ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு சாதாரண மனிதன் என்னால் முடியும் என்று நம்பினான். அதுதான் அவனை வரலாறாக மாற்றியது. அதனால் தினமும் உங்களை பலவீனப்படுத்தும் வார்த்தைகளை பேசாதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் மனதை வலிமையாக்கும் வார்த்தைகளை பேசுங்கள். காலை எழுந்தவுடன் சொல்லுங்கள், நான் வலிமையானவன், என்னால் சாதிக்க முடியும், என் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். ஆரம்பத்தில் அது சாதாரண வார்த்தை போல தோன்றலாம், ஆனால் மெதுவாக அது உங்கள் ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். பிறகு உங்கள் நடை மாறும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் சிந்தனை மாறும், முக்கியமாக உங்கள் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, உங்களை காயப்படுத்தியவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் உடைந்து போவது. ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்து நின்றுவிட்டால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு நாள் உங்களை பலவீனமாக நினைத்த அதே மனிதர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் உங்கள் சூழ்நிலையை பார்த்தார்கள், ஆனால் நீங்கள் உங்கள் சக்தியை நம்பினீர்கள். அதனால் நண்பர்களே, உலகத்தை விட முதலில் உங்களை நம்புங்கள், உங்கள் திறமையை நம்புங்கள், உங்கள் பயணத்தை நம்புங்கள்.
ஏனெனில் தன்னம்பிக்கையுடன் வாழும் மனிதனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் நீண்ட நாட்கள் தோற்கடிக்க முடியாது. விதி 8. இந்த உலகில் உங்கள் அடையாளத்தை விட்டுச் செல்லுங்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், ஒரு நாள் மறைந்தும் போகிறார்கள். ஆனால் அவர்களில் சிலரை மட்டும் உலகம் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் வெறும் வாழ்க்கை வாழவில்லை, அவர்கள் இந்த உலகில் ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆழமான கேள்வி கேட்கிறார். நீ பிறந்ததால் இந்த உலகிற்கு என்ன பயன்? இந்த ஒரே கேள்வியை நீங்கள் அமைதியாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே. நாம் வெறும் சாப்பிட்டு தூங்கி வாழ்க்கையை கழித்துக் கொள்வதற்காக மட்டும் பிறந்தவர்களா? அல்லது இந்த உலகிற்கு ஏதாவது நல்ல மாற்றத்தை கொடுக்க பிறந்தவர்களா? பலர் வாழ்க்கையை மிகவும் சிறியதாக மாற்றிக்கொள்கிறார்கள். யார் என்ன சொன்னார்கள், யார் என்ன நினைத்தார்கள், யார் என்னை அவமானப்படுத்தினார்கள், இப்படியே வாழ்க்கையை முழுக்க கழித்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கை அதைவிட மிகவும் பெரியது. நண்பர்களே, ஒரு மெழுகுவர்த்தி தன்னை எரித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது. அதேபோல உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அது பெரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கலாம், ஒரு நல்ல பெற்றோராக இருக்கலாம், ஒருவருக்கு உதவி செய்திருக்கலாம், ஒருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கியிருக்கலாம். அதுவே உங்கள் அடையாளம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதன் இறந்த பிறகும் வாழ வைப்பது அவன் செய்த நல்ல செயல்கள்தான். சுவாமி விவேகானந்தர் இன்று வரை உலகம் முழுக்க நினைவில் இருக்கிறார். ஏன்? அவரிடம் பணம் இருந்ததற்காக அல்ல, அதிகாரம் இருந்ததற்காக அல்ல. அவர் மனிதர்களின் மனதில் தீ மூட்டினார், தன்னம்பிக்கையை விதைத்தார், வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகளை கொடுத்தார். அதனால்தான் அவர் இன்று வரை வாழ்கிறார். நண்பர்களே, உங்களை காயப்படுத்தியவர்கள் நீங்கள் சாதாரணமாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் கூட்டத்தில் ஒரு சாதாரண மனிதனாக மறைந்து போவது. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் கொடுத்துவிட்டால் அதுதான் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நீங்கள் உங்கள் வலியை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு இந்த உலகிற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒரு எண்ணமே உங்களை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் எப்போது கிடைக்கும் தெரியுமா? நம்மால் யாரோ ஒருவரின் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்போது. ஒருவரின் முகத்தில் நம்மால் ஒரு புன்னகை வந்தால் அதுதான் உண்மையான வெற்றி. அதனால் வாழ்க்கையை வெறும் உங்களுக்காக மட்டும் வாழாதீர்கள். உங்கள் அறிவால், உங்கள் உழைப்பால், உங்கள் நல்ல மனதால் இந்த உலகிற்கு ஏதாவது நல்லதை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் ஒரு நல்ல மனிதன் இந்த உலகை விட்டு சென்றாலும் அவன் உருவாக்கிய நல்ல மாற்றம் இங்கேயே இருக்கும். நண்பர்களே, உலகம் உங்களைப் பற்றி என்ன சொல்கிறது என்பது முக்கியமல்ல, நீங்கள் இந்த உலகிற்கு என்ன கொடுத்தீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு நாள் உங்களை அலட்சியமாக பார்த்த அதே மனிதர்கள் உங்கள் பெயரை மரியாதையுடன் சொல்லும் நிலை வரும். ஏனெனில் நீங்கள் வெறும் வாழ்க்கை வாழவில்லை, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்கிவிட்டீர்கள். அதனால் நண்பர்களே, பெரிய கனவு காணுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் கொடுங்கள். ஏனெனில் இந்த உலகில் உங்கள் அடையாளத்தை விட்டுச் செல்லும் மனிதனை காலமும் கூட மறக்க முடியாது. விதி 9. சவால்களை சந்திக்க பயப்படாதீர்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வெற்றி வேண்டும். ஆனால் அந்த வெற்றிக்காக வரும் கஷ்டங்களை மட்டும் யாருக்கும் பிடிக்காது. அனைவரும் அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், எந்த நாளில் நீ எந்த பிரச்சனையையும் சந்திக்காமல் செல்கிறாயோ அன்று நீ தவறான பாதையில் செல்கிறாய் என்பதை புரிந்து கொள். இந்த ஒரு வரி வாழ்க்கையை பார்க்கும் நம்முடைய பார்வையையே மாற்றிவிடும். ஏன் தெரியுமா? ஏனெனில் பலர் பிரச்சனையை பார்த்தவுடன் பயந்து ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு சிறிய தோல்வி வந்தாலும் இது என்னால் முடியாது என்று கைவிடுகிறார்கள். ஆனால் நண்பர்களே, ஒரு கப்பல் துறைமுகத்தில் நின்று கொண்டே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அது கடலை வெல்ல முடியாது. அது புயலையும் அலைகளையும் சந்திக்க வேண்டும். அப்போதுதான் அது தனது உண்மையான சக்தியை அறியும். அதேபோல வாழ்க்கையிலும் நீங்கள் சவால்களை சந்திக்காமல் இருந்தால் உங்கள் உண்மையான வலிமை என்ன என்பதை ஒருபோதும் அறிய முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை பலவீனப்படுத்த வரவில்லை, உங்களை இன்னும் வலிமையாக வருகிறது. ஒரு மாணவன் தீர்வு எழுதாமல் அடுத்த வகுப்பிற்கு செல்ல முடியுமா? முடியாது. அதேபோல வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சவாலும் ஒரு தீர்வு. அதை கடந்து சென்றால்தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள். நண்பர்களே, சிலர் வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பான இடத்திலேயே இருக்க முயற்சி செய்கிறார்கள். புதிய விஷயங்களை முயற்சி செய்ய மாட்டார்கள். பயத்தால் முன்னேற மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் தோல்வியை பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் தோல்வியை விட ஆபத்தானது முயற்சி செய்யாமல் இருப்பது. ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக முடியாது. அதேபோல ஒரு மனிதன் கஷ்டங்களை சந்திக்காமல் பெரிய மனிதனாக முடியாது. நண்பர்களே, உங்களை காயப்படுத்தியவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பயந்து நின்று விடுவது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த பயத்தை நீராக எதிர்கொள்ள வேண்டும்.
நீங்கள் பயப்படும் விஷயத்தை செய்ய ஆரம்பியுங்கள். மெல்ல மெல்ல உங்கள் பயமே குறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல. பயம் இருந்தாலும் முன்னே செல்வது. ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது அதற்கும் பயம் இருக்கும். ஆனால் அது ஓடாது, முன்னேறும். அதனால்தான் அது காட்டின் ராஜா. அதே போல வாழ்க்கையிலும் சவால்களை பார்த்து ஓடாமல் அதை நேராக சந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் இன்று சந்திக்கும் கஷ்டம் நாளை உங்கள் கதையாக மாறும். இன்று நீங்கள் அழும் விஷயம் ஒரு நாள் உங்கள் பலமாக மாறிவிடும். பல நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வருகிறது. அதனால் பிரச்சனைகளை சாபமாக பார்க்காதீர்கள். அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். உங்களை உருவாக்க வந்த ஒரு சோதனையாக பாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, அழுத்தம் இல்லாமல் நிலக்கரி வைரமாக முடியாது. அதேபோல சவால்கள் இல்லாமல் மனிதன் பிரகாசிக்க முடியாது. ஒரு நாள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயந்த அதே மனிதர்கள் நீங்கள் பெரிய புயல்களையே அமைதியாக எதிர்கொள்வதை பார்த்து வியப்பார்கள். ஏனெனில் சவால்கள் உங்களை உடைக்கவில்லை, அது உங்களை வலிமையாக்கிவிட்டது. அதனால் நண்பர்களே, பயப்படாதீர்கள், ஓடாதீர்கள். சவால்களை நேராக சந்தியுங்கள். ஏனெனில் புயலை கடந்து வந்த மனிதன்தான் உண்மையான அமைதியின் மதிப்பை புரிந்து கொள்வான். விதி 10. உலகத்தை குறை சொல்லாதீர்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்தாலே பலர் உடனே ஒருவரை குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அவனால்தான் நான் தோற்றேன், அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் வாழ்க்கை இப்படியாக காரணம் உலகம், இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் அது உண்மையாக கூட இருக்கலாம். யாராவது உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் நண்பர்களே, ஒரு கேள்வி உங்களிடம் கேளுங்கள். அவர்களை நினைத்து கோபப்பட்டுக் கொண்டே இருப்பதால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறதா? இல்லை. அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்ல வந்த மிகப்பெரிய உண்மை. உலகத்தை குறை சொல்லாதே. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் உலகத்தை குறை சொல்ல ஆரம்பித்துவிட்டால் உங்கள் சக்தியை முழுவதும் மற்றவர்களின் கையில் கொடுத்து விடுகிறீர்கள். என் வாழ்க்கை அவர்களால் தான் கெட்டுப்போனது என்று நினைக்கும் மனிதன் ஒருபோதும் முன்னேற முடியாது. ஏனெனில் அவன் தனது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டான். நண்பர்களே, உண்மையான மாற்றம் எப்போது ஆரம்பிக்கிறது தெரியுமா? என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த நொடியில். ஆம், நடந்த விஷயங்களை மாற்ற முடியாது, கடந்த காலத்தை திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் தீர்மானிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கடந்த காலத்தை பிடித்துக்கொண்டு வாழ்ந்தால் எதிர்காலம் ஒருபோதும் உருவாகாது. பலர் வாழ்க்கை முழுக்க தங்களை காயப்படுத்திய மனிதர்களை நினைத்துக் கொண்டே வாழ்கிறார்கள். அவர்களை வெறுக்கிறார்கள், அவர்களை கர்ஸ் செய்கிறார்கள், அவர்களை நினைத்து தினமும் மன அமைதியை இழக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதனால் கஷ்டப்படுவது யார் தெரியுமா? அவர்களில்லை, நீங்கள்தான். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கோபத்தை பிடித்து வைத்திருப்பது நெருப்பை கையில் பிடித்துக்கொண்டு மற்றவரை எரிக்க முயற்சிப்பது மாதிரி. முதலில் எரிவது உங்கள் கைகள்தான். அதனால் நடந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு முன்னேறுங்கள். இதுதான் உண்மையான மன வலிமை. சுவாமி விவேகானந்தர் சொல்ல வந்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கள்தான். உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் சக்தியும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. உங்களை யாராவது அவமானப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன ஆகப் போகிறீர்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்ய முடியாது. அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நண்பர்களே, ஒரு மரம் மீது கல்லெறிந்தால் அது திரும்ப கல்லெறியாது. அது என்ன செய்கிறது தெரியுமா? அதே மனிதனுக்கு பழம் கொடுக்கிறது. அதுதான் உண்மையான உயரம். அதே போல வாழ்க்கையிலும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களை நினைத்து நேரத்தை வீணாக்காதீர்கள். அந்த நேரத்தை உங்களை உருவாக்க பயன்படுத்துங்கள். புத்தகம் படியுங்கள், உழையுங்கள், உங்கள் கனவுகளுக்காக வேலை செய்யுங்கள், மனதளவில் வளருங்கள். ஒரு நாள் உங்களை கீழே இழுக்க முயன்ற அதே மனிதர்கள் நீங்கள் எவ்வளவு உயரம் சென்று விட்டீர்கள் என்று பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் நீங்கள் உலகத்தை குறை சொல்லவில்லை, உங்களை மாற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் உலகத்தை குறை சொல்லுவது எளிது. ஆனால் பொறுப்பை ஏற்று முன்னேறுவதுதான் உண்மையான தைரியம். அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். யாரையும் குறை சொல்ல மாட்டேன், நடந்ததை ஏற்றுக்கொள்வேன், என்னை நானே உருவாக்கிக் கொள்வேன். ஏனெனில் தன் வாழ்க்கைக்கு தானே பொறுப்பு ஏற்ற மனிதனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் நீண்ட நாட்கள் தடுக்க முடியாது. நண்பர்களே, மௌனம் என்பது பேச தெரியாதவர்களின் மொழி அல்ல, அது புத்திசாலிகளின் ஆயுதம். சில நேரங்களில் ஒரு அமைதியான மனிதன் 1000 சத்தமான மனிதர்களை விட வலிமையானவன். இன்று பார்த்த இந்த 10 விதிகளையும் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் மனம் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களை பார்க்கும் உலகமே மாறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அமைதிதான் உங்கள் சக்தி, உங்கள் மௌனம்தான் உங்கள் மிக பெரிய ஆயுதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஆழமான விவேகானந்தர் பொன்மொழி வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.